எப்படின்னு சொன்னால் இப்போ நாங்கள் இந்த சோஃபாவில் கவரை வந்து எப்படி போடுறேன்னு சொல்லி ஒரு அதை தான் பார்க்க போகிறோம். அதில் முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் சோஃபாவோட கவருக்கு பின்னால் வந்து ஒரு லேபிள் ஒன்று லேபிள் என்னன்னு சொன்னால் எக்ஸாம்பிளுக்கு வந்து இது வந்து ஒன்றுன்னு இருக்குது. ஸோ இது வந்து ஒத்த சோஃபா கூடிய கவர் தான். அதனால் இதில் ஒன்று இருக்குது. ஸோ இதில் 2 இருந்தால் 2, 3 இருந்தால் 3. சரியா? இப்போ என்னென்னு சொன்னால் இந்த லேபிள் இருக்குதானே, இந்த லேபிள் வந்து தான் பின்னுக்கு வரும். அதாவது சோஃபாவோட பின் இதுக்கு வரும் இந்த லேபிள். சரியா? இந்த லேபிள் வந்து சோஃபாவோட பின் பக்கத்துக்கு வரும். அதாவது இந்த லேபிள் இப்படி வரும். சரியா? இதில் வந்து இப்படி வரும். இந்த லேபிளை பின்னுக்கு இந்த லேபிள் விளங்குற பக்கம் வந்து நல்ல அடியில் மட்டும் இதில் இழுத்து போடணும். இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ கவரை ஃபுல்லாக போட்டிருக்கோம். இதில் வந்து பாருங்கள், இந்த கை இருக்குது தானே, இந்த கையில் வந்து இந்த இடம் வந்து சரியாக இந்த இடத்துல வந்து பொருந்தி நிற்கணும். சரியா? இந்த இடத்துல வந்து சரியாக பொருந்தி நிற்கணும். அதுக்கப்புறம் சரியாக அப்படியே பின்னுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த பின்னுக்கு ஒரு மூட்டு ஒன்று இருக்குது. இந்த இடம் வந்து சரியாக இந்த இடத்துல இந்த மூட்டு ஒன்று நிற்கணும். அப்படியே கீழே வந்தீங்கன்னு சொன்னால் சோஃபாவோட பின்னுக்கு சரியாக இதுக்கு பின்னால் சரியான மாதிரி லேபிள் இருக்கும். இந்த இருக்குது அந்த லேபிள், அந்த லேபிளை பின்னுக்கு வரும். இப்போ என்னென்னு சொன்னால் நாங்கள் இந்த சோஃபா கவரோட கொஞ்சம் கட் பீஸ் பண்ணி மெட்டீரியலை நாங்கள் அனுப்பியிருக்கோம். சரியா? சின்ன சின்ன துண்டுகளை வெட்டி நாங்கள் உங்களுக்கு அனுப்பியிருக்கோம். இந்த துணிகளை வச்சு தான் நம்ம ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம். அதாவது அந்த இடைவெளிகளில் வந்து அந்த ஓரத்தில் வச்சு சரியாக ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த இடைவெளிகளில் வந்து சரியாக ஸ்ட்ரெச் பண்ணணும். நார்மலாக முதல்ல துணியை சோஃபாவை கவரை வச்சு ஸ்ட்ரெச் பண்ணணும். சொன்னால் அப்படியே நீட்டாக ஸ்ட்ரெச் பண்ணணும். சரியாகவே ஸ்ட்ரெச் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த ஸ்ட்ரெச் பண்ண இடங்கள் இருக்குது தானே, இந்த ஸ்ட்ரெச் பண்ண இடங்களில் வந்து பாருங்கள், நாங்கள் அனுப்பின உங்களுக்கு கட் பீஸ் இருக்கு தானே, அதை 2ஆக மடித்து சரியாக 2ஆக மடித்து இந்த இடைவெளிகளில் வந்து சரியாக ஸ்ட்ரெச் பண்ணணும். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னு சொன்னால் சோஃபா உட்காரும் போதோ எழும்பும் போதோ வெளியே வராது. ஸோ வடிவாக நீட்டாக ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னு சொன்னால் நார்மலாக வெளியே வராது. அதே மாதிரி ஒவ்வொரு ஓரத்துலேயும் 2ஆக மடித்து நீட்டாக ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னு சொன்னால் பர்ஃபெக்டாக சோஃபா மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்தாலும் எழுப்பினாலும் வெளியே வராது. இந்த இடத்துலலாம் துணியை வச்சு ஸ்ட்ரெச் பண்ணியாச்சு. நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு கட் பண்ண துணிகளை வச்சு நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இதில் வந்து பாருங்கள், இந்த இதுதானே, இதில் ஒரு சின்ன இடம் ஒன்று இருக்கும். அந்த இடத்த வந்து நம்ம கீழே இப்படி இழுத்து கட்டணும். அதுக்குரிய பெல்ட்டெல்லாம் இருக்குது. அப்புறம் ஃபைனலாக கட்டி காட்டுறேன். அப்படி இழுத்து கட்டும்போது இந்த இடத்துல வந்து அந்த தொய் கொண்டு காட்டாது. அதே நேரத்தில் இந்த ப்ரில் வந்து சரியாக வந்து கீழே தேயக்கூடாது. சரியாக இந்த இடத்துல நிற்கணும். அதை நம்ம இப்படி மேலே இழுக்கலாம். இழுத்து உள்ளுக்கு ஸ்ட்ரெச் பண்ண கொஞ்சம் மேலே வரும். உங்களுக்கு எந்தளவு தேவையோ அந்தளவு நீட்டாக ஸ்ட்ரெச் பண்ணி கொள்ளலாம். இப்போ எப்படி பின்னால் கட்டுறது பார்ப்போம். இப்போ என்னென்னு சொன்னால் சோஃபா ஃபுல்லாகவே புரட்டிட்டு ஒவ்வொரு லேபுக்கு பெல்ட்டுக்கு நேராக ஒவ்வொரு பெல்ட்டை வந்து நம்ம கட்டணும். கட்டிட்டு இந்த இடத்த பாரு, இந்த இடத்துல வந்து இந்த தொய்வு ஒன்று இருக்குது தானே, இந்த தொய்வை நம்ம நல்லா இழுத்து இந்த இடத்துல நல்லா இழுத்து இந்த பெல்ட்டோட வந்து நம்ம கட்டணும். சரி, ஒவ்வொரு பெல்ட்டை வந்து ஒவ்வொரு பெல்ட்டோட நேராக கட்டணும். இப்போ வந்து நம்ம பெல்ட்டை வந்து ஒவ்வொரு பெல்ட்டுக்கு நேராக கட்டிட்டோம். நல்லா ஃபிட்டாக கட்டி ஃபிட்டோனா இருக்குது. இப்போ ஃபைனலி வந்து நம்ம கவரை ஃபுல்லாக போட்டிருக்கோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் நீட்டாக போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அது சரியாக இருக்கும். அப்போ தான் உங்களால் வெளியே வராது.
ஸோ இவ்வளோதான் விஷயம் தெரியப்படுத்திருக்கு. இது டவுட்டுன்னு சொன்னால் கண்டெக்ட் பண்ணுங்கள்.